போலே. அடுத்த வாக்கியம் சம்பிரதாயத்துல பொய்கி ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் சொல்லிட்டு ஆழ்வார்னு பொதுவா சொல்லி ஆச்சுனாலே நம்ம ஆழ்வார் தான். எங்கேயாவது இடத்த ஆழ்வார் பாசுரம் அப்படின்னு சொல்லி ஆச்சுனாலே அது நம்ம ஆழ்வார் தான் முடிவு பண்ணலாம். பொய்கி ஆழ்வார், பூதத்தாழ்வார்னு சொன்னாதான் மற்ற ஆழ்வார்கள். மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் அவயவங்கள், இவரோ அவயவின்னு. அதாவது மற்ற ஆழ்வார்கள்லாம் சரீரம், இவர் சரீரி. மற்றவெல்லாம் கை, காது, கண்ணு, மூக்கு, வாய் மாதிரி. இவர் உள்ளுக்குள்ள இருக்கிற உயிர் மாதிரி. நம்ம ஆழ்வார் இல்லைன்னா நிஜமாவே இன்னைக்கு திவ்ய பிரபந்தமே கிடையாது. சத்தியம். அவெல்லாம் எழுதினான். நாதமுனிகள்ன்ற மகாத்மா பிரயத்தனப்பட்ட சமயத்துல நம்ம ஆழ்வார் தான் பிரத்யக்ஷமாகி அத்தனை விசேஷமா அற்புதமா ஆச்சரியமா இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை நாதமுனிகள்ன்ற மகாத்மாவுக்கு சொல்லி கொடுத்தார். குலபதினு தான் பேர். வகுலாபரணன். நிஜமாவே சடகோபன், காரிமாறன், நம்மாழ்வார், வகுலாபரணன், பராங்குசநாயகின்ற இந்த நாமங்களே சர்வசிரேஷ்டன்னு தான் அவருடைய சிஷ்யர் மதுரகவியாளர் ரொம்ப விசேஷமா சொல்றார். அந்த மாதிரி அவ்வளவு பெரிய ஆழ்வார் அவர். சில இடங்கள்ல பார்த்தோம்னா திருக்குறுங்குடி நம்பியுடைய அம்சமா அவதாரம் பண்ணாம காண கிடைக்கும். சில இடங்கள்ல பார்த்தோம்னா திருக்குறுகூர் மகாத்மியத்துல எல்லாம் அவர் படிச்சு பார்த்தோம்னா ஸ்வயம் ராமனுடைய அவதாரம் இந்த நம்மாழ்வார் அப்படின்னு தான் காண கிடைக்கும். ஏன்னா ராமனுக்கு ஒரு சாபம் இருந்த, பகவானுக்கும் சாபம் உண்டோ அப்படின்னா சீதா பிராட்டி அக்னி பிரவேசம் பண்ண சொன்னானே அது ஒண்ணு இருந்துதான். கர்ப்பிணியா இருக்கிறவங்க கொண்டு போய் காட்டுல விட்டு வர சொன்னானே 2 சாபம் பகவான் உள்ள உறுத்திலே இருந்துதான். பகவான் 11,000 வருஷங்கள் தசவர்ஷ சகசிராணி தசவர்ஷ சதானிச்சன்னு சொல்லி 11,000 வருஷங்கள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி முடிச்சுட்டு வைகுண்டத்துக்கு கிளம்புறாங்க. கிளம்புற சமயத்துல யமதர்மராஜா வந்துட்டார். 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா. யமதர்மராஜா யாரெல்லாம் யமதர்மலோகத்துக்கு அழிச்சுட்டு போகணும், யாரெல்லாம் நீ மோட்சத்துக்கு அழிச்சுட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்கா. பகவான் சொல்லிட்டான், யாரையும் அழிச்சுட்டு போக முடியாது, எல்லாரும் என் கூடம், எல்லாரும் அழிச்சுட்டு போறேன், என் கூட்டத்தை யாரும் நான் விடமாட்டேன்னு பேசிட்டு இருக்கான். அப்ப ஏற்கனவே லக்ஷ்மணனை வெளில நின்றுட்டு, அப்பா யார் உள்ள வந்தாலும் விடாது, நாங்க 2 பேரும் முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம், யாருக்கும் தெரியப்படாது, பரம தேவ ரகசியம் தான். இவரு சரி அண்ணா வெளில காவல் காத்துன்னு இருந்தா. அப்போன்னு பார்த்தா துர்வாசர் வரணும். அவர் வந்தாலே அத்தனை பேருக்கு பயந்தான். லக்ஷ்மணன்லேருந்து ருக்மிணி விராட்டி வரைக்கும் துர்வாசன ஒரு விசேஷமான மரியாதை. ஏன்னா அவருக்கு எப்ப கோபம் வரும்னு அவருக்கே தெரியாது. நமக்கு அதுதான், நமக்கு எப்ப கோபம் வரும், எதுக்கு கோபம் வரும் தெரியாது. ஆனா அவருடைய கோபத்துல ஒரு நியாயம் இருந்தது. நம்ம கோபத்துல ஒரு இடத்துல கூட நியாயமே இல்லை. ஆனா சொல்லுவோம் என்னுடைய கோபம் நியாயமானதுன்னு. பெரியவா இருந்த பேசுனா ரொம்ப அநியாயமான கோபம் நம்ம கிட்டே சொல்லிடுவாங்க. அதாவது பெரியவா கிட்ட கோபத்தை பத்தி நம்ம பேசுறதே கிடையாது. தூரத்துல என்ன அடியேன் தாசானதாசன் கை கட்டி வாய் குத்தி சேவிச்சுட்டு ஏதோ கல்யாணம் பூனல்னா உடனே பத்திரிகைகளை பகவத் கிருபையை முன்னிட்டு ஆச்சாரிய சம்பந்தத்தை முன்னிட்டுன்னு போடுறதோட சரி. அதுக்கப்புறம் அவன் பக்கத்துல போய் நிக்கிறது, ஞானம் வேணும், பக்தி வேணும், வைராக்கியம் வேணும், அதை கேட்கிற வழக்கமே கிடையாது. பத்திரிகைகளை போடுறது, அவர் முன்னாடி வைக்கிறது, அனுகிரகம் பண்ணி தரணுன்றது, அழகாக ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஓடி போயிடுது. அவ்வளவுதான். மரத்துக்கு ஏதோ தட்சணையை கொடுத்தோமா அதோடு நமக்கு அதுக்கு சம்பந்தம் முடிஞ்சு போயிடுது. ஓடி வர கூட்டமா இருக்கோமே ஒழிய அதை தாண்டி பக்தி ஞானம் வைராக்கியம் கொடுக்கறதுக்காக சதாச்சாரிய புருஷர்கள் இருக்கான்னு மத்த சம்பிரதாயத்திற்கான ஃபாலோ பண்றது இல்லை, ஸ்மார்ட்ட சம்பிரதாயத்திற்கான ஃபாலோ பண்றது இல்லை, வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கான ஃபாலோ பண்றது இல்லை. அப்படி ஃபாலோ பண்றவாளா இருந்தா நிஜமாவே லோகத்துல பாரத தேசம் எங்கேயோ இருக்கும். இன்னைக்கு உத்தமமான ஆச்சாரிய புருஷன் இருந்துட்டுதான் இருக்கா. முக்காவாசி எல்லா ஆச்சாரிய புருஷனும் உத்தமமானவர்களாக தான் இருக்கா. நம்முடையதான குத்தம் குறை அவளுடைய பலம் தெரியாம நஷ்டப்பட்டு கிடக்கும். கண்ணில்லாதவனுக்கு சூரியோதயம் ஆனா என்ன, சூரிய அஸ்தமனமான அதே கதை தான் நமக்கு. அஜ்ஞான இருட்டுல இருக்கிறதுனால மகாத்மாக்களுடைய பெருமை புரியறது இல்லை. ஆனா மகாத்மாக்களை பற்றி தூஷணையா யாரா சொன்னா ஆமா ஆமா இருக்கலாம்னு பேசணும். மறந்து எந்த இடத்துலையும் எந்த காரணத்தை கொண்டும் யாரை பத்தியும் தூஷணை பேசிடாதீங்கோ. யாராவது கேவலப்படுத்துறான்னா காது கொண்டு கூட கேட்காதீங்கோ. யார் மகாத்மா யார் மகாத்மா இல்லைன்னு முடிவு பண்ணக்கூடிய அருகதை யாருக்குமே இல்லை, பகவானுக்கு மட்டும்தான் தெரியும். எந்த காரணத்தை கொண்டும் எந்த மடாதிபதியை பத்தியோ எந்த ஆச்சாரியனை பத்தியோ தப்பும் தவறுமா வாயை திறந்துடாதீங்கோ. யாராவது பேசுறான்னா கூட காதை பொத்திட்டு ஓடி போயிடுங்க. ஏன்னா சாஸ்திரம் முடிஞ்சா அவன் நாக்க வெட்டணும், இல்லையா காதை ஒத்திட்டு போகணும். சொல்றதே பார்வதி தேவி பார்த்தோம்னா தக்ஷனுடைய யாகத்துல அவ்வளவு விசேஷமா அவன் சாபம் கொடுக்கும்போது சொல்றான், இத்தனை தூரம் சிவபெருமான எல்லாரும் சேர்ந்து நிந்த பண்றான், ஒண்ணு அவன் நாக்க வெட்டி தொலைச்சிருக்கணும், இல்லைன்னா காதை பத்தி ஓடி போய் தொலைச்சிருக்கணும்.
கொடுத்திருக்கணும், இன்னும் கேட்டு சொல்ல மகா பாவிகளான சாபம் கொடுக்க. யார் மகாத்மா யார் மகாத்மா இல்லைன்னு நீ யாரும் முடிவு பண்ணாதீங்க. ஸ்ரீமத் பாகவத்தே பார்த்தோம்னா சுகபிரம்ம மகர்ஷி திகம்பரனாக அலைஞ்சிட்டு இருந்தா, எவ்வளவு வயசு வஸ்திரம் இல்லாம அலைஞ்சிட்டு இருந்தா. பல பேர் அவர் மோசமானவர், காமாந்தகக்காரன், பைத்தியகாரன், முட்டாள், மூடன்னு பேசினா. ஆனா அந்த மகாத்மாவுடைய பலம் என்னன்னு பரீட்சித் மகாராஜாவுக்கு மட்டும்தான் தெரிஞ்சது. ஏன்னு கேட்டா அவனுக்கு அந்த ஸ்ரத்தை இருந்ததுனால அந்த மகாத்மாவுடைய பலம் தெரிஞ்சு. நமக்கு ஸ்ரத்தை இருந்தால் ஒழிய மகாத்மாக்களுடைய பலம் தெரியாது. வேதவியாசருடைய மகாத்மாவுடைய பலம் எத்தனை பேர் தெரிஞ்சது? ஒண்ணு வேண்டாம், சங்கரர் காலடியில் இருந்தா. அவர் காலடியில் இருந்த சமயத்துல எத்தனை ஜனங்கள் சங்கரர் ஏத்துட்டா? சத்தியமா இல்ல. காலடியில அம்மாவுடைய பணத்துக்கு அக்னி கூட தரமாட்டோம்னு சொன்ன கூட்டம் தான். இன்னைக்குதான் எல்லாரும் காலடி காலடின்னு ஓடிட்டு இருக்கோம். சங்கரர் இருந்த காலத்துல சங்கரர் ஒரு மகாத்மான் ஏத்துக்காத காலடி. ஸ்ரீபெரும்புதூர்ல ஸ்ரீரங்கத்துல ராமானுஜர் இருந்தபொழுது ஏத்துக்காத ஸ்ரீபெரும்புதூர்ல ஏத்துக்காத ஸ்ரீரங்கம் தான். மீரா இருக்கும் பொழுது ராஜஸ்தானத்துல மீராவுக்கு விஷம் கொடுத்த கூட்டம் தான். ஆனா இன்னைக்குதான் ராஜஸ்தான்ல கிரிதாரி மீரா பிரபு கிரிதாரின்னு சொல்றோம். எப்பொழுதுமே மகாத்மாக்கள் இருக்கும் பொழுது அவரை கேவலப்படுத்திட்டோம். இழந்த பிறகு புலம்புறதே மனுஷ வாழ்க்கையே ஸ்வபாவமா. எத்தனையோ பேர் நம்ம தப்பு பண்ணிட்டா நீங்களும் அந்த தவறு பண்ணிடப்படாத இவ்வளவு நீட்டி மறைச்சு வியாக்கியானம் பண்ணி யார் மகாத்மா யார் மகாத்மா இல்லைன்னு தயவு செய்து முடிவு பண்ணிடாதீங்கோ. எல்லா இடத்துலயும் ஒரு நிதானம் இருக்கணும். நமக்கு பெரியதான ஒரு இடைஞ்சல் வந்து தொலைச்சுனா கூட எந்த காலத்தையும் யாரை பத்தியும் தப்புந்தவமா பேசக்கூடாது. அதுவும் சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், எந்த இடத்துலயும் யாரை பத்தி நீ குத்தம் பேசாது. அவன் மகாபாவியாவே இருந்தாலும் கூட அவன் மகாபாவி நீ கை காட்டி சொல்லாத, வாயை திறந்து பேசாது. ஏன்னா சாஸ்திரம் ஒருத்தன் மகாபாவி நம்ம சொல்லும் பொழுது அவ பாவத்தை கொஞ்சம் நமக்கு வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மகாத்மாக்களுக்கும் பாவம் புண்ணியம் உண்டா. அதாவது மகாத்மாக்களை யார் கஷ்டப்படுத்துறாளோ, யார் தூஷணம் பண்றாளோ, யார் அவளுடைய தூஷணையை கேட்கிறாளோ அவளுடைய பாவங்கள் இவாளுக்கெல்லாம் வந்து சேர்ந்துருது. மகாத்மாக்களுடைய புண்ணியம் அவளை பத்தி தூஷணம் பண்ணாதவா, அவளுக்கு கைங்கரியம் பண்றவா, அவளுக்கு நல்லது பண்றவாளுக்கு போய் சேர்றது சாஸ்திரத்தை. எந்த காரணத்தை கொண்டு இவன் மகாபாவி இவர் மோசமானவன்னு சொல்லிடாதீங்க. யார் எப்ப மகாத்மாவான் யாருக்குமே தெரியாது. ரகுநாதன் மகா மோசமான கஞ்சன் தான். ஆனா அதே ரகுநாதன் பின்னாடி புரந்தரதாசரா ஆவான்னு யாருமே எதிர்பார்க்கலையே. நீங்க அத்தனை பேரும் ஜெகதோத்தாரன் கீர்த்தனை பாடிட்டு இருக்கோம். ஆனா அதே ரகுநாதன் புரந்தரதாசரா மாறுவான்னு அந்த காலத்துல யாருக்குமே தெரியாது. இவா அப்படித்தான், இவாளுக்கு பக்தி வராதுன்னு முடிவு பண்ணிடாதீங்கோ. பரமநாஸ்திகன் நரேந்திரன். ஆனா ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு தான் கிடைச்சது விவேகானந்தரா மாறி. முடிவு பண்ணிடாதீங்கோ. பகவான் நினைச்ச ஒரு க்ஷணத்துல பரமநாஸ்திகன் கூட அடுத்த நாள் பகவத் பக்தன் அந்த க்ஷணமே மாறி. இவாளுக்கு பக்தி வராது, இவா கோவிலுக்கு வரதில்லை, இவாளுக்கு பக்தி இல்லை, அதெல்லாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. உங்க கதையை பார்த்துக்கோங்க, நாமஜபம் பண்ணுங்க, வாழ்க்கை உருப்படுற வழியை பாருங்க. அதை விட தேவையில்லை. எந்த விஷயத்தையும் பேசவே கூடாது. மகாத்மாக்களை பத்தி எந்த இடத்துலையும் ஒரு தூஷணை கேட்கிற மாதிரி ஒரு விஷயத்தை எனக்கு கொடுத்துறாத பகவான் நித்தியம் பிரார்த்தனை பண்ணுவோம். பக்தி வருதோ இல்லையோ அதை கேட்கல, இது பகவானே எந்த காரணத்தை கொண்டு என் காதுனால யாரை பத்தியும் தூஷணை கேட்கிற மாதிரி வச்சுடாதேன்னு சொல்லிடுது. ஏன்னா யார் மகாத்மான்னு நமக்கு தெரியாது. அதனால ஜாக்கிரதையா இருக்கணும், ஒரு நிதானம் இருக்கணும். ஆச்சாரிய புருஷாலத்துல ஒரு விசுவாசம் இருக்கணும். அவர்கள் தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும்னு குரு கீதால ரொம்ப ஆச்சரியமா அற்புதமா ருத்ரன் சொல்றார் பார்வதி தேவிக்கு. அந்த மாதிரி துர்வாசனுடைய கோபத்துல ஒரு காரணம்லாம் உண்டு. காரணம் இல்லாத ஒரு கோபம் கிடையாது. யாருக்காவது சாபம் பெரியவா கொடுத்தான்னா கூட அந்த சாபத்துல கூட ஒரு அனுகிரகம் இருக்க ஒழிய நிகிரகம் கிடையவே கிடையாது. நம்முடைய சாபத்துல எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு ஆனந்தம், அவளுக்கு துக்கம், அப்படிதான் காண கிடைக்கிறது. நாரத மகர்ஷி பார்த்தோம்னா நலகூபரன் மணிகிரீவனுக்கு சாபம் கொடுத்தார். ஆனா அதுவே அவளுக்கு பெரிய அனுகிரகம் ஆயிடுத்து. கிருஷ்ண தரிசனம் கிடைச்சது. கிருஷ்ணநாத்து கொள்ளையில மரமா நிக்கிறான்னா 1000 கோடி சாபம் வாங்கிக்கலாம், தப்பே கிடையாது. பெருசா மனுஷனா இருந்து தேவனா இருந்து என்ன சாதிக்க போறோம்? பகவானுடைய கொள்ளையில மரமா இருந்து அவன் முறிச்சு விழும்படியா இருந்துட்டோம்னா இதை விட பரம பாக்கியம் ஒண்ணுமே வேண்டாம். அந்த மாதிரி இந்த துர்வாசனால எல்லாருக்கும் ஒரு பயம். ருக்மிணி விராட்டி வரைக்கும் சாபம் கொடுக்குற அளவுக்கு பெரிய பலசாலி. அந்த மாதிரி ஒரு வந்துட்டா லக்ஷ்மணன் பார்த்தார், இவ்வளவு நாள் நிம்மதியா இருந்தோம், கிளம்புற சமயத்துல தொந்தரவு வந்துடுத்தேன், தொந்தரவு தேடி வந்துடுத்தேன். இப்ப உள்ள போக சொன்னாலும் கஷ்டம், போக வேண்டாம்னு சொன்னாலும் கஷ்டம். பார்த்தா லக்ஷ்மணன், ஆனா
அனாவசியமா மகாத்மாவிடத்த சண்டை போட வேண்டாம், இவரிடத்த சாபம் வாங்கிக்க வேண்டாம். இதை விட பிரச்சனை இல்லாத ஒரு விஷயம், அண்ணா திட்டினாலும் பரவாயில்ல. ஏன்னா பகவான் திட்டினாலும் பகவான் கோச்சினாலும் கூட தப்பிச்சு வந்துடலாம். ஆனா மகாத்மாக்கள் கை விட்டுட்டான்னா காப்பாத்துறதுக்கு ஆள் கிடையாது. பகவான் கை காக்கல, பகவான் நம்மளை கை பிடிக்கல, கை கொடுக்கல அப்படின்னா மகாத்மாக்களை சொல்லி ரெக்கமெண்டேஷன் வாங்கிட்டு பகவானே நான் காப்பாத்துன்னு சொன்னா காப்பாத்திக்குவோம். ஆனா மகாத்மாக்கள் கைவிட்டவாளை காப்பாத்துறதுக்கு பகவானும் தயாரா இல்லைன்றதுதான் சாஸ்திரம். அம்பரீஷ சக்கரவர்த்தி வியாக்கியானத்தை பார்த்தோம்னால சரித்திரத்தை அப்படிதான். அம்பரீஷத்தை அபச்சாரம் பண்ணாலும் ஒரு காரணத்துக்காக பகவானே சொல்றான், நான் பக்த பராதீனன், அவனிடத்தை அபச்சாரப்பட்டு வந்தாலும் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நீ என்னிடத்தை அபச்சாரப்பட்டா கூட நான் மறந்து போயிடுவேன். என் பக்தனிடத்தை அபச்சாரப்பட்டா நான் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் காலையே விழுந்துட்டான். எந்த காரணத்தை கொண்டு சொப்பனத்துல கூட மறந்தும் பாகவத பச்சாரம் பண்ணிடவே பண்ணிடாதீங்கோ. சைத்தன்ய மகாபிரபு சொல்லும் பொழுது பக்தின்றது ஒரு சின்ன வளர்ந்து இருக்கிற கொடி, பாகவத பச்சாரம் மதம் பிடிச்ச யானை. யானைக்கு முன்னாடி கொடி ஒண்ணும் இல்லை, நசிக்கு தொகைச்சி பொருள் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி இவர் பார்த்த துர்வாசனத்தை வாயில கொடுத்துட்டு ஒரு சாபம் வாங்குறத காட்டணும். பரமாத்மா சாபம் கொடுத்தாலும் பரவாயில்ல, 3 ஜென்மா கழிச்சு தப்பிச்சு வந்துடலாம்னு சொல்லி ஒன்னும் சொல்ல ஒரு பாடு நேரம் உள்ள போயாச்சு. பகவான் சாத்தாவிடத்த பேசினா யமதர்மராஜ கிளம்பி போயாச்சு, துர்வாசனம் எல்லாம் கிளம்பி போயாச்சு. அப்ப உடனே லக்ஷ்மணா அப்படின்னு விழுந்தடிச்சு ஓடி வந்தா, தெரிஞ்சு வேடுது அண்ணா போகிறது இருக்கா, ஏதோ ஒரு சாபம், சரி பரவாயில்ல அண்ணா தானே அப்படின்னு வந்துட்டான். அத்தனை சிரேஷ்டமான ஒரு லக்ஷ்மண் உடனே ஓடி வந்தார், கை கட்டி வாய் பத்தி என்னன்னா, ஏன்னா அவங்கள்ட்ட அவ்வளவு தூரம் சொன்னேன், மரம் மாதிரி நின்று இருந்தியோ அப்படின்னா. இவர் சிரிச்சார், ஒன்றும் பதில் சொல்லலை. ஏன்னா அண்ணாவுக்கு தெரியும் அந்த காரணத்தோடு உள்ள விட்டோம்னு தெரியும். இவர் ஏதோ அடுத்த அவதாவது ஒரு காரணம் போட்டுட்டார், அதுக்கு நம்மள அடியா வச்சு விட்டார், மரமாவே விட்டுட்டார். உடனே பகவான் சொன்ன மரமா நின்னையோ புளிய மரமாவே நின்று சாபம் கொடுத்துட்டார். உடனே அவர் பார்க்க இப்படி பண்ணலாமா, நான் நேரம் தாமரமணி ஆத்தங்கரைக்கு போ, அழகா அப்படியே போயிட்டே இருக்கு, மோதிரத்தை தரேன், இந்த மோதிரம் எங்க வளர்ந்தோ அந்த மரமா நில்லு, எனக்கும் மனசுக்குள்ள ரொம்ப துக்கம் இருக்கு, சீரி அந்த பாடுபடுத்தி தொலைச்சுட்டேன், அதுக்கு 16 வருஷம் அசையாத பிம்பமா இருந்து தபசு பண்ண வேண்டியிருக்கு, பகவானுக்கே பரிகாரம். ஏன்னா தாயார் அவ்வளவு விசேஷமானது, உத்தமி, அவள் பக்தை பதிவிரத, அவளை இந்த பாடுபடுத்திட்டேன்னு, அதனால எனக்கும் உண்டு பரிகாரம், நீ இல்லாம என்னால இருக்க முடியுமா, ஆதிசேஷன் இல்லாம பெருமாளுக்கு பொழுது போக, தாயார் இருந்தா கூட பொழுது போக்கிட்டு சந்தோஷமா. ஏன்னா தாயார் அவ்வளவு அழகா போயாச்சு லங்கைக்கு, அழுதுட்டு தான் இருந்தாரு ஒழிய பகவான் ஒண்ணு காணாம எல்லாம் போகல, எனக்கு வேண்டாம் அந்த உலகம் வேண்டாம் வைகுந்தத்துக்கு போறேன்னு சொல்லலையா. ஏன்னா லக்ஷ்மணங்கிற ஒருத்தன் இருந்தாலும் ஒரு காரணத்துக்காக அவ்வளவு சேஷ்டம் அந்த லக்ஷ்மணன். அதனால நீ புளிய மரமா நில்லு, நான் அவ்வளவு அழகா அந்த பொந்துல வந்து உட்காந்துக்கிறேன் நான் வயல சொல்ல, இவர் வந்து புளிய மரமா நிக்க திருப்புலி ஆழ்வார் நிற்கும். ஆழ்வார் திருநகரில பச்சை பசேல் அப்படியே இருக்க, அவ்வளவு அழகா அந்த புளிய மர பொந்துல தான் ஆனந்தமா குழந்தை பிறந்தெடுத்து, ஒன்னும் பேசல, அழல, சிரிக்கல, மலமூத்திர விசர்ஜனம் இல்லை. ஏன்னா சடன்ற ஒரு மாயாவாயி வந்து பீடிக்கும் குழந்தைகள், இவரை பீடிக்க வந்து அப்படின்னு ஒரு கோபத்தை ஹூங்காரம் பண்ணார், அதுல அந்த வாயு ஓடி போயிடுது. அதனால இவருக்கு சடகோபன்னு ஒரு திருநாமம். அந்த மாதிரி ஹூங்காரம் பண்ணார். அப்பா அம்மா நொந்து போயிட்டா, காரிமார் என்னடா அது உடைய நங்கே ரொம்ப நொந்து போனான். திருக்குறூர் மகாத்மியத்தை 2 பேரும் கஷ்யபர் அதிதி அப்படின்னு காண கிடைக்க, வசுதேவ தேவியுடைய அந்த அம்சமா வந்தா அப்படின்னு காண கிடைக்க. அவ்வளவு அழகா ஆச்சரியமா இவா 2 பேரும் தபசு பண்ணி பொழிந்து நின்றவரான் ஆழ்வார் திருநகரில் இருக்க திருக்குறுகூர் பெருமாள் முன்னாடி கொண்டு வந்து போட, அங்க இருக்கிற புளிய மரத்தை பார்த்து இது கடவுள் தவழ்ந்து போய் ஜோரா உள்ளுக்குள்ள போய் உட்காந்து ஜம்முன்னு பத்மாசனம் போட்டு சின்முத்திர வச்சு அழகா உட்காந்து 16 வருஷம் தபஸ். களி பிறந்து அவதாரம் பண்ண முதல் மகாத்மா நம்மாழ்வார் தான். களி பிறந்த 43வது நாள் அதுதான். பொய்யாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமிழிசை ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார், இவன் அத்தனை பேருமே துவாபர யுக சந்தியிலேயே பிறந்தார். களி பிறந்த 43வது நாள் பச்சிலம் குழந்த களின்னா அவன் கூடவே பிறந்தது யாருன்னா நம்மாழ்வார். அதனாலதான் பெரியவா சொல்லுவார், திருவாரூரை சேவிச்சா களி ஒன்றும் பண்ண மாட்டாங்க, சகோதரன் எழுதிட்டாங்க. அவளை பிடிச்சிருக்கவளெல்லாம் அழகா விட்டுடுறாங்க, பரவாயில்ல நம்ம சகோதரன் தானே, 43ஆம் நாள் பிறந்தாங்க, எனக்கு அடுத்த தம்பி அப்படின்றதுனால திருவாரூரை சேவிக்கிறவாள் களி ஒன்றும் பண்றது இல்லைன்னு தெரியவாங்க.
ஏன்னா ஆரம்பமே அப்படிதான். உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்நலம் மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரை அமரர்கள் அதிபதி எவனவன் துயரு சுடரி தொழுது எழு என் மனனே அடிச்சொல்றாச்சு. 16 வருஷம் பேசாம இருந்தால் அதன் பிறகு மதுரகவி ஆழ்வார் வந்தார், பேச வச்சார். அதன் பிறகு ஒரு பாசனம் சொல்றார். ஸ்வயம் ராம அவதாரம் தான். ஆச்சரியமான திருக்குறுங்குடி பெருமாளுடைய அவதாரம் தான். திருநங்கல விஸ்வக்சேனனுடைய அவதாரம் அப்படியும் காண கிடைக்கிறது. ஆனா பாசனத்தை பார்த்தா ரொம்ப சாதாரணமா இருக்கும். வினயத்தோட நிஜமாவே அவ்வளவு பெரியவர். ஆனா அத்தனை வினயம் நமக்கு ஒண்ணுமே சனக்கே கிடையாது. குதிக்கணும். வித்யா கர்வம் தன கர்வம் குலகர்வத்தை வச்சு அந்த பாடுபடுத்தும். எல்லாம் தெரிஞ்சும் கூட பாசனம் பார்த்தா தேவே நிறைய பாசனம் உண்டு. சீலமில்லா சிறியேன்னு ரொம்ப மகாபாவியா சொல்ற பாசனம் சொல்லுவா. நான் பாவம் இல்லை, நான் பாவி இல்லை, பாவம்னு. அதாவது கொஞ்சம் பாவம் பண்ணிருந்தா அவன் பாவியம். பாவத்துக்கு உருவம் கொடுத்தா அது நான் தான். நம்மாழ்வாரே சொல்ல. அப்பதான் நம்மளாம் எந்த கேட்டதுல செய்தின்னு தெரியுது. அவருக்கு பாவமே கிடையாது. அவரே சொல்றாரு நான் பாவி இல்லை, பாவம். பாவமே பண்ணாதவரத்துல தான் பாவம்னு சொன்னா நம்ம எல்லாம் எந்த சின்ன எதுல சேர்த்தினே கிடைக்க இதே யோசனை பண்ணிட்டே இருக்கு. பதில் கிடைக்கவே இல்லை. அவரே பாவம் தான். நம்மளால எந்த வேட்டைகளை கொண்டு சேர்க்கிறது, எந்த பக்கத்தை தள்ளுறது, அது கேட்கவே முடியாது. அவ்வளவு கீழே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஓரத்தில் இருந்தாலும் ஒரு தள்ளு தள்ளலாம். அப்படி கூட சொல்ல முடியாது. எல்லாரும் ஒதுக்கி தள்ளும்படியான ஒரு கூட்டமாகத்தானே அகம்பாதிகளா இருக்கும். ஆனா அவர் பாசம் எல்லாம் பார்த்த வினயம். நான் சிறியவன், நான் சிறியவன், நான் சிறியவன், நான் சிறியவன். அத்தனை விசேஷம். வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணில் என்று ஆர்வமுற்ற என்னை ஒழிய எண்ணின் முன்னம் வாரித்து தான் என்னை முற்றப்பருகினான் காருக்கும் கக்கரையப்பன் கடியனே. திருக்காக்கரைன்னு ஒரு திவ்ய தேசம், மலைநாடு திவ்ய தேசம், கேரள தேசத்தில் இருக்கு. அந்த திவ்ய தேசத்தில் இருக்கிற பெருமாளை பார்க்க போனார். அதில் ஒன்று மட்டும் நேர பார்த்த வச்சுக்கோய அள்ளி முழுங்கிடுது. நான் தொந்தரவு உன தேடினா அனுப்பிட உன பார்த்து அளவக்கடி வாயில் போடும். பெருமாளை பார்க்கலாம் விடாது, அள்ளி வாயில் போடும். அழகாக திருப்பதி போனமா ஆள் முழுங்கிட்டு வந்துடும். ஸ்ரீரங்கம் போனமா அப்படி முழுங்கிட்டு வந்துடும். அப்படி முழுங்கணும் பெருமாளை. அந்த அளவுக்கு பக்தி பெருசா இருக்கணும். ஹிருதயம் அவ்வளவு பெருசா இருக்கணும். திருப்பதி பெருமாள் ஹிருதயத்துக்குள்ள அடக்கணும். எவ்வளவு பெரிய ஹிருதயமா இருக்கணும். முழுங்கணும் பிரபுவை. லட்டு மாதிரி ஜிலேபி மாதிரி அளவக்க அப்படி முழுங்கினா என்ன இருக்கே மாய நம்மளை முழுங்கிருக்க. நம்மளும் கொஞ்சம் அவனை முழுக்கலாம், தப்பே கிடையாது. பக்தி இப்படிதான் பண்ணணும்னு யாரும் சொல்லவே இல்லை. ஒரு மகாத்மா வெத்தலை பெட்டிக்குள்ளேயே சாலகிராமத்தை போட்டு போட்டு சொல்லுவார். வெத்தலை பெட்டிக்குள்ளேயே அவர் பெருமாளை பிரச்சனை வெத்தலை பெட்டிக்குள்ளேயே சாலகிராமத்தை போட்டுருப்பார். ஒரு சந்தர்ப்பத்தை கொட்டை பார்க்க நினைச்சு சாலகிராமத்தை மாறி போட்டுருந்தார். சாலகிராமத்தை எடுத்து அவ்வளோ ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருக்கு. அதை பார்த்து ஒரு கண்ணாவின் சத்தம் போட அவர் ரொம்ப நொந்து போய் வளர்த்தப்பட சத்தம் போட்ட சொப்பனத்தை ராத்திரி பகவான் வந்துட்டான். என்ன சுகமா இருந்தது. அவன் மனசு முழுக்க பக்தி இருக்கு, நாமஜபம் இருக்கு. அவன் வாய்க்குள்ள ஒரு இடம் கிடைச்சி எவ்வளவு சந்தோஷம் கெடுத்து மகாபாவி திட்டினவரை பகவான் திட்டினான். கிடைக்கிறது பக்தி. பகவான் ஹிருதய பாவத்தை பார்க்கிறான், வெளி வேஷத்தை பார்க்கறது இல்லை. வெளி வேஷத்தை பகவான் மயங்கிறான்னா அப்புறம் பகவானுக்கும் மனுஷாளுக்கும் வித்தியாசமே கிடையாது. நம்ம மனுஷாலாம் வெளி வேஷத்தை பார்க்கிறோம். அப்படியே கண்ணா மூடி பூஜை பண்ண உட்காந்து 4 மணி நேரம் எழுந்துக்கவே மாட்டாங்க. நிஜமாவே 4 மணி நேரம் பூஜை பண்ணாலும் பகவான் அனுபவிச்சாலும் பகவான் மட்டும்தான் தெரியும். அப்படி யாருக்கும் தெரியவே தெரியாது. ஒரு சந்தர்ப்பத்தில் துக்காவரம் ஒருத்தர் பார்க்க போனார். கணேசநாதன் ஒருத்தர். அவர் பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெளில வந்தார். எப்ப வந்தீங்க அப்படின்ற தூக்கி வாரி போட்டது யாருன்னு கேட்டால் நான் சொன்னேன், நான் துக்காவரம் வந்திருக்கேன்னு. அப்படியா, எப்ப வந்தீங்கன்னா நீ உட்கார்ந்து ரத்தன செடி வாடி போயிடுது, அதுக்கு ஜலம் பண்ணணும், தோட்டக்காரன் வந்தா திட்டணும்னு சொல்லிட்டு இருந்தால அப்படி இருக்க சமயத்தை வந்தே இருக்கான். ஒரு தூக்கி வாரி போடு. அதெல்லாம் நான் பண்ணலையே, பூஜை தானே பண்ணிட்டு இருந்தேன். எங்க பூஜை பண்ணிட்டு இருந்தி? கையென்னமோ புஷ்பம் எடுத்து பெருமாள் திருவடியில போட்டுது, மனசு ரத்தன செடி வாடி போயிடுது, தோட்டக்காரன் வந்தா திட்டணும், அது பக்கத்துல களையெல்லாம் விடுக்கணும், செடிக்கு ஜலம் விடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா வாஸ்தவம் தான். சரீரம் எங்க இருக்குன்னு முக்கியம் இல்லை, மனசு பகவான் இருக்கா. கோவில வந்து உட்கார்ந்து மற்ற எல்லா விஷயத்தையும் நினைச்சுட்டு அப்புறம் கோவில் நித்தியம் நானும் வந்துட்டு தான் இருக்கேன், ஒரு பிரயோஜனம் இல்லை. மனசு இங்க இல்லையே. கங்கையில உட்கார்ந்து கூவத்தை நினைச்சா என்ன பிரயோஜனம் இருக்கு? எல்லாரும் கஷேத்திரானம் போயிட்டு கிளம்பிப்போ அப்பப்போ டூர்லாம் நிறைய போறாங்க. எல்லாரும் அவங்க ஒரு பஸ்ஸை கிளம்பி போயிட்டு இருக்காங்க. கிளம்பி ஒரு பஸ்ல ஏற பிறகுதான் கேஸ் ஆஃப் பண்ணா, ஆற்ற பூட்டினா, பையன் ஒழுங்கா பூட்டின்னு போவேன்னா, திருட வராம இருக்கலாமே. அப்பா போயிட்டு வந்து அப்பாடா எல்லாம் சரியா இருக்கு, இப்பதான் நிம்மதி. அதுக்கு போகாமலே இருந்துக்கலாமே. இது என்ன அடுத்த நாளுக்கா தெரிஞ்சுக்கிறேன். நான் வந்து நிஜமா யாரும் குத்தம் சொல்ல நினைக்காது. இந்த ஹிருதயம் எப்படி இருந்தா பகவானுக்கு பிடிக்கும்ன்றதுக்காக
கதாதர பட்டர் மகாத்மாலாம் பிருந்தாவனத்துக்கு பக்கத்து கிராமத்தில் இருந்தார். ஆனா தனக்கு பிருந்தாவனம் போகிறது அருகதையில் அழுதுனே இருக்கிறார். ஒவ்வொரு நாள் பிருந்தாவனம் தசையை நோக்கி சேவிப்பார். அவ்வளவுதான். அப்படியே சேவிச்சுட்டு இருந்தார். எல்லாரும் கேட்கிற ஏன் பிருந்தாவனத்துக்கு வரமாட்டேங்கிறான். சதாச்சாரியனோ கிருஷ்ணனா வந்து பிரத்யட்சமா சொல்லாம பிருந்தாவனத்தினுடைய அதிகாரம் எனக்கு கிடையாதுன்னு இருந்தார். ஒரு ஸ்திதியில ஜீவ கோஸ்வாமி கடுதாசனுக்கு அப்புறமா தான் ஒரு நுழைஞ்சதாக காண கிடைக்க மனசு சனாதனமான ஹிந்து தர்மம் முழுக்க முழுக்க மனசதான் பிராதான்யமா சொல்லுது. பிரகலாதர் இருந்த ஊர்ல கோவில் இல்ல, அவன் கையில ஒரு டாலர் இல்ல, துளசிமணி மாலை இல்ல, போய் அச்சு பூஜை பண்றதுக்கு விக்கிரகம் இல்ல. ஆனா மனசு முழுக்க ஓம் நமோ நாராயணன் நிறைஞ்சு கடந்து அதெல்லாம் ஸ்தம்பேன திருஷ்யத்தை நடிச்சான். நம்ம கோவில மூர்த்தியை பார்த்தா கூட இது மூர்த்தியா இல்ல, நம்ம மனசு பாவம் அவ்வளவு சரியா இருந்ததுதான். நஜமாகவே உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றில எல்லாம் கண்ணன்னு பார்க்க முடியும். நம்ம பார்த்தா தயிர் சாதம் ரசம் சாதம் இது இப்படிதான் பார்த்துட்டு இருக்கோமே ஒழிய இது பகவான் பார்க்கறது இல்லை. மகாத்மாக்கள்லாம் பார்த்தானா ஆஹா தயிர் சாதமா இது உடுப்பி கிருஷ்ணன் அப்படி சாப்பிடுவோம். சில மகாத்மாக்கள் பிரத்யட்சத்தை பார்த்துருக்கேன். டிவி பார்த்தா தான் சாப்பாடே உள்ளது. பக்தி பெரிய விஷயம், சுலபம். அதுக்காக ரொம்ப கேவலம்னு அர்த்தம் இல்லை. கடைச்சரக்கு இல்லை, பணம் கொடுத்து வாங்க முடியாது, அடுத்த கடன் கொடுக்க முடியாது. உங்க பசி உங்க தூக்கம் உங்க தாகம் மாதிரி உங்க பக்தி யாரும் தர முடியாது. ஆச்சாரிய புருஷால நீ பக்தி பண்ண நீ பக்தி பண்ண நீ பக்தி பண்ண சொல்லுவேன். என் பக்தியை உனக்கு தரேன்னு சொல்லவே மாட்டேன். உன்னால பக்தி பண்ண முடியும், உன் பக்தி உங்ககிட்ட இருக்கு, அதை உணர்ந்து போட்டுதான் சொல்லுவான். அந்த மாதிரி இவர் சொல்றார், பிரபு உன்னை பார்த்தனா முழுங்கிட வேண்டாம், வாரிக்கொண்டு உன்னை வாரி முழுங்கிடுவான், வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவான் காணில் என்று ஆர்வமுற்ற என்னை ஒழிய எண்ணின் உள்ளான். இவர் ஓடி வந்தா நான் திருக்கா கிடைக்குது. என்ன ஆச்சரியம்னா சுவாமி நம்மாழ்வார் புளியமர பொந்த விட்டு கடைசி வரைக்கும் கிளம்பவே இல்லை. புளியமர பொந்திரியே தான் இருந்தார். 16 வருஷம் பேசாம இருந்தார். மீதி 16 வருஷம் பாசுரம் பாடினார். அது 32 வருஷம் புளியமர பொந்து தாண்டி வெளில வரவே இல்லை. இவரை பார்க்கறதுக்கு ஸ்ரீரங்கம் ரங்கநாதன்லேருந்து திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமியிலேருந்து அத்தனை பேர் வந்து கியூல நின்னாலும் இவரது பாத்திரம் வாங்கிக்கிறதுக்கா கியூல. நம்ம ஒவ்வொருத்தையும் போய் நம்ம கியூல நிற்கிறோம். இங்க பெருமாளே கியூல நிற்கிறோம். கடைசியா முன்னாடி பத்மநாப சுவாமி, பின்னாடி திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி, அப்புறம் ரங்கநாதன், ஒவ்வொருத்தரும் திருக்குறுங்குடி பெருமாள், வைத்தமானி பெருமாள் எல்லாரும் பெட்டி படிக்கிறோட வந்துட்டாங்க. அம்மாவோட ஒரு மாசம் வாங்கிக்க மாட்டோமான்னு எவரை இடிச்சுட்டு சண்டை வேலையா 2 பேருக்குள்ளேயே. பத்மநாப சுவாமி ரங்கநாதர் வைத்தமானி பெருமாள் இடிக்காது, ஏன் போய் நான் முன்னாடி வந்து இடிக்காது சண்டை போடலாம். அப்ப இவருடைய சிஷ்யர் வைத்தமானதி பெருமாளுடைய அவதாரம், அந்த ஸ்தலத்துல அவதாரம் பண்ண மதுரை கையாளர் கையில குச்சின்னு சப்தம் போடணும். மூச்சு சத்தம் போடாம இருந்தால்தான் பாசனம் கிடைக்கும்னு பெருமாளை மிரட்டினதாக பெரியவாளுடைய அனுபவங்கள் கிடைக்கும். அத்தனை பெரிய நம்மாழ்வார் வினயம்னா வினயம், அத்தனை ஒரு வினயம். அவர் சொல்றார், நான் ஒண்ணு முழுங்குவேன் நான் நினைச்சிட்டு இருந்தேன், இவர் ஓடிவே முழுங்கினான்னு பார்த்தா யாரும் இவரை முழுங்கிட்டார். யார் என்ன முழுங்கினான்னு பார்த்தா கிருஷ்ணன் இவரை முழுங்கிட்டான். பக்தனை பகவான் முழுங்கிட்டான். பகவான பக்தன் முழுங்கன்னு ஆசைப்பட்டான். வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணில் என்று ஆர்வமுற்ற என்னை ஒழிய என்னின் முன்னம் பாரித்து தான் என்னை முட்ட பருகினான் காருக்கும் காட்கரையப்பன் கடியனே. அச்சோ இவ்வளவு காரண்யமா. அதனாலே பகவான நம்ப முழுங்கிறது ஒரு சுக்கம், நம்மள பகவான் முழுங்கிறது இன்னும் ஒரு சுக்கம். அழகாக அவன் வாய்க்குள்ள நுழைஞ்சு நாக்கு தொண்டைக்குள்ள இறங்கி வயிற்றுல போய் உட்காந்தான். என்னத்தான் இருக்கு சொல்லும், அனுபவிச்சு பாருங்க. ராத்திரி படுத்துக்கும் பொழுது எல்லாத்தையும் விட்டு விட்டு பகவானே உன் கர்ப்பத்தை இடம் கூட படுத்து பாருங்க, அப்ப தெரியும் என்ன சுக்கம்னு. பிரளயத்தான் வயிற்றுலதான் இருக்கும், ஆனா அப்போ ஒன்றும் தெரியல, அஜ்ஞானத்தோடையும் மயங்கி கிடக்கும். அவனுடைய வயிற்றுக்குள்ள படுத்து பாருங்க, ஜென்ம ஜென்மாத்திரம் அப்படியே கடக்கலாம்னு சொல்லும். ஏன்னா ரொம்ப சேஃபான ஒரு இடம் அவனுடைய திருநாவி ஒண்ணுதான். பக்தி பண்ணது நேரம் இல்லைன்னு போய் சொல்லாது, நிறைய நேரம் இருக்கு. இடத்தை யாரும் இல்லையா பிரபு அனுபவத்தை குடும்பம் கதன் போடு. வெறும் நாமஜபம் பண்ணா போது 50 ரூபா கொடுத்து 1/2 லிட்டர் 1 லிட்டர்லாம் வாங்க முடியாது. இங்க பகவத்கீதை விற்கப்படணும்னு கோவில போர்டெல்லாம் போட முடியாது. உங்களுக்கு சொந்த இருந்தா கிடைக்கும், அவ்வளவுதான். அது மூர்த்தி சின்னதாக இருக்கா கீர்த்தி பெருசா இருக்கான்னா அவாவ சத்தையை பொறுத்துதான். குருவாயூரப்பன் இட்னூண்டுதான் பண்ற அட்டகாசம் கொஞ்சமா நஞ்சமா. இன்னி வரைக்கும் விதவிதமான அனுபவங்கள் அவ அள்ளி அள்ளி முழுங்கிட்டு இருக்கா. ஸ்ரத்த வேணும். பக்தியை நீங்க அனுபவிக்கணும். உங்களுக்கு திட விசுவாசம் இருந்தா நடக்கும். திட விசுவாசம் இல்லைன்னா திருப்பதியில் போய் நின்னாலும் தெரியாது.
நல்ல ஆகாரம் விருந்தெல்லாம் தடவுடலா இருக்கலாம். பசி இல்லாதவனுக்கு அந்த விருந்துடைய மரியாதை எல்லாம் ஓடுறது தெரியுமா? ஒரு பிரயோஜனம் இல்லை. எழுத்தறிவே இல்லாதவனை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் கிளாஸ் புக்கெல்லாம் லைப்ரரியில கொண்டு விட்டா என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்முடைய பக்தி, நம்முடைய ஸ்ரத்த, நம்முடைய விசுவாசம் தான் பகவானுடைய பலத்தை நமக்கு நிரூபணம் பண்ணும். ரொம்ப வினயம். நம்மாடா எப்ப பார்த்தாலும் வினயம். கதறல் 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 தான் அழகத்துக்கு ஒரு அவதாரம் தான் நம்மாழ்வார் தான். கங்குலும் பகலும் கண்ணியில் அறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் ஒரு அழுக. பராங்குசனாய் அழுகன்னு அழற. அங்கா அங்கா அங்கான் ஒரு அழுக. உண்ணும் சோறு வருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் வைத்தமாடி பெருமாளுக்காக ஒரு அழுக. கெடுவிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடிவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகையில்லா பலமுடைய அளவில் பள்ளி வேண்டினான் பாரம் சுரும்பலற்றும் தலைமுறை பயல் அனந்தபுர நகரம் புகுதுமின்றே ஒரு புலம்பல். எந்த இடத்திலும் அகம்பாவமே இல்லாத ஒரு ஆழ்வார். நான் சின்னவன், நான் சின்னவன், நான் சின்னவன், நான் பாவி, நான் பாவி, நான் பாவி. ஆச்சரியமான ஒரு மகாத்மா. மற்றொன்றில்லை சுருங்கச் சொன்னும் மாநிலத்து எவ்வுயிர்க்கும் சிற்ற வேண்டாம் சிந்தித்தே அம்மையும் கண்டீர்கள் அந்தோ. வேற ஒன்றும் இல்லை. எம்பெருமான் திருவடியை பிடிச்சுக்கோங்களேன். அவ்வளவு சிரேஷ்டம். அத்தனை வசத்தி கேட்பார் கேசவன் கீர்த்தி எல்லாம் மற்றும் கேட்பதோல் கதறிய ஒரு ஆழ்வார். அகம்பாவமே இல்லாத ஒரு பக்தன். அந்த மாதிரி பகவான் முன்னாடி நான் சிறியவன் என்னைக்காக போய் நின்று இருக்கோமா? ஏதான அந்த பிரார்த்தனை பண்ணி நடக்கிறேன்னா நான் எவ்வளவு பக்தி பண்ணேன், எத்தனை அர்ச்சனை பண்ணேன், எவ்வளவு அபிஷேகம் பண்ணேன், எனக்கு என்ன பண்ணி கிழிச்சேன்னு கேட்கணும். அங்கேயே அகம்பாவத்தை தானே நிற்கணும். பிரபோ நான் பண்ணது பத்தலையாடா, அதனாலதான் காரியம் நடக்கலையா, சரி அடுத்த வாட்டி எவ்வளவு பண்ணணும்னு சொல்லி கொடுறா. ஒரு நாள் கேட்டிருப்போம் இல்லையே. எதுக்கெடுத்தாலும் பகவான் தலையில கொண்டு பழி போடுறதே வழக்கமா வச்சுட்டு இருக்கோம். ஆனா அவர் அவ்வளவு பெரிய ஆழ்வார். பகவான பிரத்யக்ஷத்தை பார்த்து கூட நான் சாதாரணப்பட்டவன்னு சொன்னார்னா அது பக்தியா? நம்முடைய பக்தியா? நம்ம சிறியவன் நானே தான் ஆயிடுக. நமக்கு ஏதான ஒண்ணு நடக்கலைன்னா கூட நம்முடைய குத்தம் தான். பகவானுடைய குத்தம் ஒண்ணுமே கிடையாது. அவனுக்கு கஷ்டப்படுத்த தெரியாது. ஏன்னா அவன் கஷ்டப்பட்டதே கிடையாது. கஷ்டப்பட்டால்தான் கஷ்டப்படுறாங்க, கஷ்டமே தெரியாது. அதனால அந்த சிறியவன், நான் சிறியவன்டா, ஏதோ நடக்கலை, பிரார்த்தனை பண்ணி லபிக்கலையா, தெரியலா பிரபு, மனது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஏன் நடக்கலைன்னு தெரியல, எவ்வளவு அகம்பாவமும். நான் உண்மை விராட்டி சொல்றான். பகவான் இன்னும் வரலையேன்னு பகவான் கிளம்பிருப்பான். என்னிடத்துல ஏதோ தோஷம் இருக்கு, அதனாலதான் பகவான் என்னை அடைய முடியலேன்னு பேசுறான். சீதா விராட்டி பேசுறான், என்னிடத்துல ஏதோ தோஷம் இருக்கு, அதனால ராமன் என்னிடத்துல இன்னும் வரல. அத்தனை பெரியவாளும் இதேதான். நான் தப்பு பண்ணிருக்கேன், பகவானுக்கு கருணை அதிகம், என்னுடைய அகம்பாவம் பகவானை என் பக்கம் வரவிடாம தடுக்கிறது கதறி அழுறாள் ஒழிய ஒரு நாளும் உன்னை பார்த்து உனக்கு பூஜை பண்ணி என்ன சுகத்தை கண்டேன் ஒரு பெரியவாளும் மறந்தும் ஒரு இடத்தை ஒரு சந்தர்ப்பத்தையும் சொல்றதே கிடையாது. கோவிலுக்கு வந்தெல்லாம் கதறி அழுவோம், காப்பாத்து காப்பாத்துன்னு கதறி அழுந்தோம். அதை விட்டுட்டு அவ்வளவு பண்ண என்னன்னா வியாபாரம். வியாபாரம் 5 ரூபா கொடுத்தேன், ஒரு கிலோ கத்திரிக்காய் ஒழுங்கா இல்லைன்னு சொல்றது வியாபாரம். 10 மாதம் சுமந்த அம்மாவுக்கே எத்தனை ஜென்மாலாம் நன்றி கடன் தீராதுன்னா கோடி கோடி ஜென்மா ஹிருதயத்தையும் வயிற்றையும் வச்சு காப்பாற்ற பகவானுக்கு என்ன நன்றி நம்ம பண்ண முடியும்? ராத்திரி தூங்குறவங்க, பத்திக்கும் போது சாப்பிடுறவங்க, வஸ்திரம் உடுத்திக்கிறவங்க, இதை விட வேற என்ன வேணும்? என்ன வேணும்? எத்தனை சொல்லுவோம், காக்கை வாழ்க்கைக்கெல்லாம் பார்த்தோம்னா காகத்துக்கெல்லாம் அன்னைக்கு ஆகாரம் கிடைக்குமான்னு கேரண்டி கிடையாது. நம்ம சொல்லும் பெருமையா நிச்சயமா அதுக்கு ஆகாரம் போட்டு இருக்கேன். 10 நாள் நம்ம ஊருக்கு போகும்போது காக்காவே என்ன ஒரு ஆரம் போட்டு நெல் வெள்ளையா போட்டுட்டு போறோம், ஒன்றும் கிடையாது. இந்த 10 நாள் அது எங்கேயோ ஓடி போய் ஆகாரம் சாப்பிடுறது. மழை வெயில் சுனாமி வந்தால் அது பண்ணிட்டு தான் இருக்கு. அது ஒன்றும் ஸ்ட்ரைக் பண்றதும் கிடையாது, அது பயப்படுறதும் கிடையாது, அது புலம்புறதும் கிடையாது, அது அழறதும் கிடையாது. அந்த விசுவாசம் கூட மனுஷனுக்கு இல்லைன்னா எந்த விதத்தை பகுத்தறிவுன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். பகுத்தறிவுன்றது பகவான் நம்புறதுக்காகத்தானே ஒழிய பகவான் இல்லைன்னு சொல்றது அறிவே வேண்டாம். அறிவில்லாத பட்சிகள் மிருகங்கள் கூட நம்புறது. இந்த பகவான் ரொம்ப பெரியவன், எவ்வளவோ கிருபை பண்ணிட்டே இருக்கான். இத்தனை கரண்ட் இருக்கு, எல்லாம் அவனை வச்சு அனுபவிக்கிறான். இத்தனை ஜலம் இருக்கு, கடல் அவனை அனுபவிக்கிறான், சூரியன் அவனை அனுபவிக்கிறான், சந்திரன் அவனை அனுபவிக்கிறான், காற்று அவனை அனுபவிக்கிறான். அவனுக்கு என்ன தேவை? ஒரு தேவையும் இல்லாத ஒருத்தர். அதையும் தாண்டி நம்ம கொடுக்குற புஷ்பத்தை எழுதி எல்லாத்தையும் எழுதுக்கான். கற்பூர ஆரத்தி எல்லாத்தையும் எதுக்கு எழுதுக்கான்? நமக்காக.
ஒரு கற்பூரம் இன்னைக்கு அப்பா இந்த வேலை இருந்தால் கற்பூரம் ஏற்றுனான்னு சொல்றோம். நம்ம கேட்கிற வேலைக்கும் கற்பூரத்துக்கும் அவ்வளவு தூரம் இருக்கு. நான் கற்பூரத்துக்கு 50,000 வேலையை பேசுவோம். அப்படிதான் டீலே நம்மளுக்கு எல்லாம் நமக்கு வசதியாக தான் பேசிட்டு இருக்கோம். அப்போ கூட பகவான் கிருபை பண்றான்னா கற்பூரம் ஏற்றினா கூட நான் கிருபை பண்ணுவான்னு நம்புறானே, அந்த ஒரு நம்பிக்கைக்காக கிருபை பண்றான். இந்த கிருபை இதுக்கு பிரபோ நான் சிறிய வந்தான் நிஜமாவே. அவன் காருண்யத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்லை. தூசு கூட சொல்ல முடியாது. தூசுல கோடியில எங்கேயோ கிடக்கும். இவ்வளவு கருணை, எத்தனை 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 கருணை. என்ன பண்ணல, இவ்வளோ பண்ணிட க்ஷணம். ராத்திரி தூங்கும்போது நம்ம ஹிருதயம் நட்ட படிக்கிற நம்ம யோசனை பண்றோமா? ரத்தம் உள்ளுக்குள்ள ஓடுற நம்ம யோசனை பண்றோமா? ஃபேன் ஓடுற நம்ம யோசனை பண்ண கரண்ட் கட்டான எழுதுல தூங்கும்போது தெரியுறதா? அலாரம் வச்சுட்டு கொடுக்குறோம். ஆனா 5 மணிக்கு அலாரம் அடிச்சதுன்னா இது நம்ம அலாரம் அந்த சமயத்தில் பகவான் தானே எழுதி விடுறோம். அண்ணா தூக்கிட்டு சேர்ந்த மலமூத்திர விசர்ஜனம் தான் எழுந்துக்கோன்னு சொல்றான்னு. மணி 4 தான் ஆயிடுச்சுன்னு 1 மணி நேரம் படுத்துக்கலாம் சொல்லி தரான்னு. பசிக்கிறதா சாப்பிடு, உடம்பு சரியா டாக்டர் போய் பாரு, நம்ம வைத்தியம் சாப்பிடு, இந்த மருந்து சாப்பிட்டு சரியாக வேற வைத்தியம் பாரு, கிளீனா சொல்லித்தரோம். நம்ம காது கொடுத்து கேட்கறது இல்லைன்னு மடத்துல உட்காந்து எந்த காரணம் பரமாத்மாவை குத்தம் மறந்து சொல்லாது. சரியா? யாருக்கும் பிடிக்கவே பிடிக்காது. நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், நானே தான் ஆகிட்டேன்னு சொன்னா பகவான் கிருபா பண்ணிடுறான். அந்த மாதிரி இந்த நம்மால் அவ்வளவு அழகா நான் சிறியவன் சொன்னாரே. எனக்கு அந்த மாதிரி எல்லாம் வினயம் இல்லையே, அகம்பாவத்தை இருக்கேன்னு வைத்தமாடி சொன்ன பெருமாள் என்னை காப்பாதன் ரோஷம் பட்டுட்டு இந்த ஊரை விட்டு போறேன்னு இப்பயே தெரிய வேண்டாமா? நான் மசல் புழுக்க வரப்புல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன.